வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நேற்று வெள்ளிக்கிழமை அக்கா வீட்டார் திருவண்ணாமலையில் வீடு பால் காசு வச்சுருந்தாங்க. அதுக்காக துணி எடுக்கிறதுக்காக அதுக்கு முன்னின நாளே பொன்ராஜன் கடைக்கு தான் போயிருந்தோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அக்கா, இங்கே வேலை பார்க்குறவங்க. இவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் கிடையாது. இப்போ நம்ம வீடு கிராமத்தில் தானே இருக்குது, அங்கே தான் அவங்க சொந்த வீடு இருக்குது பக்கத்தில். ஆனால் அவங்க சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலே வாடகை வீட்டுக்கு போயிட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஒரு சிலர். அந்த மாதிரியான லிஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் மஞ்சள் அக்கா. எனக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சிருக்காங்க. சந்தோஷம்னு அவ்வளோவா எதுவுமே நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஆனால் வந்துட்டு எப்போ பார்த்தாலுமே சிரித்த முகத்தோடு இருப்பாங்கங்க. அவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு எங்கிட்டலாம் நிறைய கலந்துப்பாங்க. ஆனால் வந்துட்டு சிரித்த மாதிரியே தான் இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த அக்காவை எனக்கு. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க வெளியில் வந்ததுமே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அவங்கள பிரிஞ்சு. அவங்களுமே அதே மாதிரி தான். இப்போவுமே நான் திருவண்ணாமலை வராத்துற அவங்கள போயிட்டு பார்த்துட்டு வருவேன். ஒன்று கடையில் இல்லை வீட்டில் டைம் இருந்தால் வீட்டிலன்னு போயிட்டு பார்த்துட்டு வருவேன். அக்கா வீட்டார் இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வாடகைக்கு தான் இருந்தாங்க. அவங்களுமே பக்கத்தில் கிராமம், அங்கே வந்து சொந்தமாக நிலம் வீடு எல்லாமே இருக்குது. ஆனாலும் சிட்டிக்குள்ளார இருக்கிறதுனால இப்போ அங்கேவே சொந்தமாக வீடு வாங்கி பால் காசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மிச்சப்படி அவங்க கொடுக்கறதுக்காக மாமாவோடைய அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் மாமாவுக்கு கூட பிறந்தவங்க, பிறந்த பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செட்டாக கொடுக்கறதுக்கு எல்லாமே நம்ம கடையில் எடுத்துக்கிட்டாங்க. அக்கா மாமாவுக்கு மட்டும் பட்டு வேட்டி அப்புறம் பட்டு சேரீ அந்த மாதிரி தானே மனையில் உட்கார்றவங்க கட்டுவாங்க. தம்பி பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் இங்கே திருவண்ணாமலையில் இருக்க பொன்ராஜன் கடையில் தான் போயிட்டு எடுத்தோம். என்னுடைய ஃப்ரெண்டு மஞ்சள் அக்காவும் அங்கே இருக்காங்கன்றதுனால அவங்கள பார்க்கணும், சரி அவங்களையும் பார்த்து பேசிட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடைக்கு போயிட்டு எடுத்தோம். நல்லா எல்லாம் வெரைட்டியாக தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. மஞ்சள் அக்காவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட அங்கே நின்று வியாபாரம் பண்ணால் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ரொம்ப நேரம் பேச முடியாது இல்லையா. அதனால் எங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இங்கே ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே வந்துட்டு எல்லாம் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தவங்க கூட மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அக்கா வீட்டார் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க பால் காசுறாங்க. பத்திரிக்கை அடிக்கலை, அதே மாதிரி ரொம்ப கிராண்டாக எல்லாருக்கும் சொல்லலை. முக்கியமானவங்களுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் பேருக்கு சொல்லிவிட்டு, ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பண வசதி கம்மி ஆனால் வந்துட்டு பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ரிச்சாக வசதியான ஃபேமிலியாக இல்லைனாலும் நிறைய சொந்த பந்தம் இருக்கிற ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. அதனால் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு கணக்கு போட்டாவே நிறைய பேர் தான் இருப்போம். இப்போ தான் நாங்கள் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா வர சித்தப்பா நான் சிறு பேர வந்து டக்குன்னு பேசு. சித்தப்பா வந்துட்டு முன்னாடியே உக்காந்துட்டு என்னை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தார். இது தாங்க வீடு. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ரொம்ப பெரிய வீடும் கிடையாது, ரொம்ப சின்ன வீடும் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான வீடு தான். இன்னும் புது வீடுங்கிறதுனால இன்னும் நிறைய வேலை பெண்டிங் இருக்கும் போல். பெயிண்ட் அடிக்கலை. எப்படியோ இவ்வளோ நாளாக வாடகை வீடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இப்போ சொந்த வீடு வாங்கிட்டாங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனருங்க தொல்லை ரொம்ப இருக்குங்க. நாங்கள்லாம் போனால் ஒரு 2 நாள் 3 நாள் தங்குறது கூட தண்ணி பத்தலை அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு குறை வந்துகிட்டே இருக்கும். அதனால எங்களால் அதிகமாக தங்க முடியாது. இதுக்கு மேலே அடிக்கடி போய் தங்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது வந்துட்டு தாம்பூலம் கொடுக்கறதுக்காக லட்டு வந்துட்டு பிடிச்சி உணர வச்சுருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கலைங்க. மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் கூட படுத்திருக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள்கார் வச்சுருந்தோம். இவங்க வந்து பாப்பா தான், அக்கா பொண்ணு. சமையல்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சுருந்தோம். கதிர், தம்பி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்கங்க. சமையலும் நம்மளே செஞ்சதுனால சமையல்கார ஆள் போட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா வேண்டாம், அதிகமாக ஆள் இருப்போம் இல்லையா, அதனால் நம்மளே செஞ்சுப்போம்னு சொல்லிவிட்டு நாங்களே செஞ்சுப்போம்.
சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு சமையல் மாஸ்டர் வச்சுருந்தோம், அவ்வளோதான். லட்டு வந்துட்டு கவர் பண்ணி பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது நைட்டு. ஆனால் வந்துட்டு தூங்காமல் இருந்து கதிருக்கு இன்றைக்கி ஃபீவர் வந்துடுச்சு. தூங்கலை, வேலை செஞ்ச டயர்ட் போல். நைட்டே ஜுரம் வந்துடுச்சு. அதனால் மாத்திரை போட்டுட்டு இன்றைக்கி ஸ்கூல் கூட போகாமல் லீவ் எடுத்துட்டான். இது வந்துட்டு அன்றைக்கி பால் காசணும் இல்லையா, நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிகாலம் எடுத்த வீடியோ இது. 3 மணி போலலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஐயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புது வீடு பால் காசும்போது பசு மாடு கண்ணுக்குட்டி ரெண்டும் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாடு ரொம்பவே கஷ்டப்பட்டு உள்ளே போச்சுங்க. உள்ளே போனதுமே ஆனால் சாணம் போட்டுச்சு. பசு மாடு கண்ணுக்குட்டி ரெண்டுமே உள்ளே கூட்டிகிட்டு வந்து அதுக்கான சடங்கெல்லாம் ஏதோ முடிச்சுட்டு உள்ளவே பாலுமே கறக்குறாங்கங்க. அதுக்கப்புறமா அப்பா அம்மா வந்துட்டு துணியை கொடுத்து வாழ்த்தி அதுக்கப்புறமா துணி மாற்றிட்டு வந்து மனையில் உட்காடுறாங்க. ஐயாவும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ துணி கொடுத்தாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இப்போ துணி மாற்ற தான் போயிட்டுருக்கு. துணி மாற்றிட்டு வந்ததும் பாப்பா தம்பியுமே கூட உட்காந்து மனையில் 4 பேருமே உட்கார வைக்கிறாங்க. 4 பேருக்குமே மாலை போட்டு அதுக்கான பரிகாரம்லாம் ஏதேதோ செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே மந்திரம்லாம் ஊதி செய்கிறாரு ஐயர். ओम नमः देवा जागरण दोरणे संदन चाकिंच तथा राजतंत्रम बरपदैवाचार्य इंद्र विनाशका विगराज्ञ भार्य तत्परंत शांति इंद्र भगवत्कलम नामि प्रतुलभ दीर्घायुष्यस्तु उच्चताप्तोन அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அந்த எக்கையும் வளர்த்துவாங்க இல்லையா, புகையெல்லாம் மூட்டி அது நமக்கு செட் ஆகாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டு ரூமை சாத்திட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேன் தூங்கிறதுக்காக. தூங்கி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் தூங்கினேன். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வேலையே சரியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ எடுக்கக்கூட முடியல சரியா. ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்புறம் சமைக்கிற வேலை எல்லாம் செய்யணும் இல்லையா, மாஸ்டர் கூட ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதனால் அவங்க கூட போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப சாப்பாடெல்லாம் பரிமாறணும். அந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் 6 மணிக்கெல்லாம். இது வந்துட்டு எங்கள் அண்ணங்க, இவர் ஒரு அண்ணன், மாடு பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா அவரும் ஒரு அண்ணன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டோம். கடைசியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிடும்போது 9 மணி போல் ஆயிடுச்சு. தம்பி பாப்பாவுமே சும்மா சொல்லக்கூடாது, யஷ்வந்துமே ஓரளவுக்கு வேலை செஞ்சாங்க. யஷ்வந்த் பெரும்பாலும் சுத்தமாக வேலையே செய்ய மாட்டான், எந்த வேலையுமே. அவனுமே பரவாயில்ல, ஏதாச்சும் அவனால் முடிஞ்ச வேலையை செஞ்சான். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், வடை, அப்புறம் சட்னி, கார சட்னி, சாம்பார், கேசரி, இது தாங்க. கூட வந்துட்டு லட்டு, அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், கொண்டையில் பூ ஒன்று மொட்டை அடிக்காமல் விடணும். என் பாப்பா தான் இது. மொட்டை அடித்து பூ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தா ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் வந்துகிட்டே இருந்தாங்கங்க. ஆனால் நான் ஒரு 10 மணி வரைக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் அப்படி வேலை செஞ்சுட்டு திரும்பவும் படுத்துட்டேன். நைட்டெல்லாம் தூங்கலை இல்லையா, திரும்ப படுத்து தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லோரும் உட்காந்து பேசினு இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப எல்லோரும் போயிட்டாங்க. நான் தம்பி எல்லோரும் கிளம்பி வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சிங்க. நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நைட்டு ஒரு 7 மணி போல் தான் வீட்டுக்கே வந்திருப்போம், நம்ம வீட்டுக்கு, இங்கே கிராமத்துக்கு.
அங்கே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கதிர் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அம்மா எனக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவன் ஸ்கூல் போகலங்க. இன்றைக்கி வந்துட்டு சரி நாளைக்கு சண்டே, இன்றைக்கும் விட்றா லீவ் போட்டுக்கோ, ஜுரம் வேறு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்றைக்கும் நிறுத்திட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.